அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கத்தில் சந்தீப் கிஷன் நடிப்பில் உருவான சிக்மா திரைப்படம் விரைவில் திரைக்கு வர இருக்கிறது. இந்நிலையில் தனியார் யூடியூப் சேனலின் நேர்காணலில் பங்கேற்ற ஜேசன் சஞ்சய் தனது குடும்பம் பற்றியும் சினிமா பற்றியும் பேசியுள்ளார். சிக்மா படத்தின் பாடலில் ஜேசன் சஞ்சய் டான்ஸ் ஆடியிருந்தது பலரையும் கவர்ந்தது. அது குறித்து பேசிய ஜேசன் சஞ்சய் டான்ஸ் ஆடுவதற்கு பயந்ததாகவும், வேட்டைக்காரன் படத்தில் நான் ஆடிய நடனத்தை இப்போது பார்த்தால் நாமா இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று தோன்றுகிறது என்றும் பேசினார். வேட்டைக்காரன் பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அப்போது எனக்கு 9 வயதுதான் இருக்கும். அப்போதே அடிக்கடி ஷூட்டிங் சென்றிருக்கிறேன். அந்த ஆர்வத்தோடு வேட்டைக்காரன் படத்தின் பாடலில் வருவதற்கும் ஓகே சொல்லியிருப்பேன். அங்கே போன பிறகு ஷோபி மாஸ்டர் வந்தார். நான் ஆர்வமாக போய்விட்டாலும் முதலில் கேமரா முன்பு ஸ்டார்ட் சொன்னதும் அங்கே இருந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போய் அப்பாவை தேடி போய் கட்டிப்பிடித்துக் கொண்டேன். பிறகு எப்படியோ நடித்துவிட்டேன் என்றார். உங்கள் அப்பா இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர். அதனால் உங்களின் பொறுப்பும் அதிகரித்திருக்கும். உங்களை சிலர் நேர்மறையாக விமர்சிப்பார்கள், சிலர் எதிர்மறையாகவும் விமர்சிப்பார்கள். அப்பாவிடம் இருந்து கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயம் என்றால் என்ன என தொகுப்பாளினி கேள்வி எழுப்பினார். அதற்கு முதலில் எனது அப்பா முதலமைச்சரானது என்பது வரலாற்று புரட்சி. எனக்கும் என் தங்கைக்கும் எனது குடும்பத்திற்கே இது ஒரு கூடுதல் பொறுப்பாகவும் பார்க்கிறேன். அதில் நான் கவனமாக இருந்துத்தான் ஆக வேண்டும். நீ உனக்காக ஒரு இடத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என அப்பா அறிவுரை கூறியிருக்கிறார். ஏதாவது உதவி வேண்டும் என்றால் நீ என்னிடம் கேட்கலாம். ஆனால் நானாக வந்து உன்னிடம் அந்த உதவி வேண்டுமா என்று கேட்க மாட்டேன் என்று கூறியுள்ளார். அந்த வகையில் எனது அப்பா அம்மா என் குடும்பத்திற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஜேசன் சஞ்சய் குறிப்பிட்டிருக்கிறார். தங்கை குறித்து பேசிய ஜேசன் சஞ்சய், நானும் எனது தங்கையும் மிக நெருக்கமானவர்கள். சிறு வயதில் சண்டை போட்டுக் கொள்வோம். இப்போது அவர் வெளிநாட்டில் படிக்கிறார். வீடியோ காலில் பேசிக் கொள்கிறோம். அவரை மிஸ் செய்கிறேன். எனது தங்கை ஒரு சினிமா ரசிகை. அவர் ஏதாவது சொன்னால் அவரது கருத்தையும் ஏற்றுக்கொள்வேன் என்று தெரிவித்துள்ளார். நானும் என்னை பற்றி வரும் நிறைய கமெண்ட்டுகளை படிப்பேன். ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். எதிர்மறையாக கமெண்ட் செய்பவர்களுக்கு என்னை பற்றி எதுவும் தெரியவில்லை என நினைத்துக் கொள்வேன். அதே நேரம் அதிகமான அன்பை என் மீது பொழிகிறார்கள் என்பதையும் ஜேசன் சஞ்சய் குறிப்பிட்டார். சமூக வலைதளங்களில் சிலர் விஜய்க்கும் ஜேசன் சஞ்சய்க்கும் சண்டை என்றெல்லாம் வதந்திகளை பரப்பி வந்த நிலையில் ஜேசன் சஞ்சய் சொன்ன பதில்கள் அதற்கெல்லாம் பதிலடியாக இருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.